اللهم لا إله إلا أنت. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் மிக ஒன்று அஸ்ஸலாம். அஸ்ஸலாம் என்று சொன்னால் அல்லாஹ் எல்லா குறைகளை விட்டும் சலாமத் பெற்றவன். அதே போன்று தன்னுடைய அடியார்களை எல்லா விதமான குறைகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் சலாமத் கொடுப்பவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை, தொழுகையிலிருந்து சலாம் கொடுத்து விட்டால் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்க யாதல் ஜலாலி வல் இக்ராம் அப்படிங்கிற அவுராத ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீதான் சலாம். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. நீ சலாம், வ மின்கஸ் ஸலாம், உன் புறத்திலிருந்து தான் சலாம் வந்து கொண்டிருக்கிறது. உன் புறத்திலிருந்து தான் பாதுகாப்பு வந்து கொண்டிருக்கிறது. உன் புறத்திலிருந்து தான் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நிவர்த்தி வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதை உறுதிப்படுத்துவார்கள். சலாமத்து என்பது சாதாரணமான ஒன்றல்ல. பொதுவாக நாம் நைட்டு படுத்து தூங்குறோம், காலையில் விழித்து எழுகிறோம். ஆனால் தூக்கத்தில் என்ன நடக்குது, என்ன ஆகுது, நமக்கு சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு எதுவும் தெரியாது. எந்த விசஜந்துக்கள் போனாலும் நமக்கு தெரியாது. அது நம்மை கடிக்கிறதா இல்லையா, தூக்கத்தில் இருப்பவர்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. இரவு நேரங்களில் பாதைகளில் போகிறோம், என்ன ஆகுது, அதாவது யதார்த்தமாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்குது. அதை பற்றி யாரும் கவனிக்கிறதில்லை. பொதுவாக விபத்துன்னு சொன்னால் அது ஒரு செய்தியாக வரும். ஏதாவது ட்ரெயின் 2 ரயில் மோதிடுச்சு, 100 பேர் பலியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு செய்தியாகும். விமான விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு செய்தியாக வரும். அதே மாதிரி வாகனங்கள் மோதிக்கொண்டதுங்கன்னா அது ஒரு செய்தியாக வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ட்ரெயின்கள் எந்த குறையும் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செய்தியாக வராது. பாசிட்டிவான விஷயங்கள் செய்தியாக வர்றதில்லை, நெகட்டிவ் மட்டும்தான் வரும் செய்தியாக. அப்போ எவ்வளவு பேர் பாதுகாப்பாக போய் கொண்டிருக்கிறாங்க அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அது நடந்து கொண்டே இருக்குது. பயணத்தில் இருக்கிறவங்க போய்கொண்டே இருக்கிறாங்க, வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி விழிக்கிறோம், நாம் போகிற இடத்துக்கு போகிறோம், வர்ற இடத்துக்கு வர்றோம். இங்கே எல்லாம் எந்த ஆபத்தும் ஏற்படுவதில்லை, எல்லாம் பாதுகாக்கிறார். லஹு மாக்திபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தொடர்ந்து வரக்கூடிய மலக்குமார்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்கள் அவனுக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்று. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எப்பாவது தூங்கிட்டு இருந்தோம், சில செய்தியில் படிப்போம், யாருக்காவது கேள்விப்படுப்போம், தூங்கிட்டு இருந்தாங்க, பாம்பு கொட்டிடுச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். பாம்பு தேல் கொட்டினா கூட பரவாயில்லை, பாம்பு கொட்டினா அது ஒரு பெரிய இஷ்யூ. தூக்கத்தில் இருந்தார், யாருக்கும் தெரியாது, ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். அவர் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. வீர தற்காத்துக் கொள்வதற்கு சில பாம்புகளுடைய விஷம் இருக்குது, மிக கடுமையாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில யதார்த்தமாக நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. இதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பொதுவாக இதை பற்றி யோசிப்பதில்லை. இது அல்லாஹ் சலாம் என்பதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு சலாமத்தை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சமயங்களிலே இப்படி துஆ செய்வார்கள். எப்படி ஆகிரத்தை பற்றி கேட்பார்களோ, துன்யாவுடைய ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அமூத லதீகா, யா அல்லாஹ் விசஜந்துக்களின் மூலமாக கொட்டப்பட்ட நிலையில் நான் மரணிப்பதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்ன அதாபுல் கபரை விட்டு மட்டும் பாதுகாப்பு தேட மாட்டாங்க, கபருடைய வேதனையை விட்டு மட்டுமல்ல. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினத் தரத்தி வல் ஹதமி வல் கரகி வல் ஹரகி, யா அல்லாஹ் இடிபாடுகளில் சிக்கி இறந்து போவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். நெருப்பு பிடித்து எரிந்து பொசுங்கி போவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி திடீர் ஏற்படக்கூடிய விபத்துகள் இருந்தாம், ஆபத்துகள் இருந்தாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் செய்யக்கூடிய, அவ்வப்போது செய்யக்கூடிய துஆக்களிலே இதையும் சேர்த்துக் கொள்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபஜஅத்தி ஷர் வ மின் ஃபஜஅத்தில் மௌத், யா அல்லாஹ் திடீர்னு வரக்கூடிய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இப்படி ஒவ்வொரு நேரமும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது அல்லாஹ் கொடுக்கிற சலாமத். மேலும் மேலும் அதை அவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வண்டி எடுக்கிறோம், ஷேக் பதியுஸ்ஸமான் சாப் சொல்லுவாங்க, நீங்கள் வண்டி எடுக்கும் பொழுது சுன்னத்தான துவாக்களை ஓதி முடித்த பிறகு யா சலாம் சல்லிம்னா சல்லிம் மின்னா அப்படின்னு துவா செஞ்சுட்டு சொல்லுவாங்க.
யா சலாம் அல்லாஹ்வுடைய பெயர் அது. சலாம் யா அல்லாஹ் சல்லிம்னா வசல்லிம் மின்னா, எங்களுக்கும் சலாமத்தை கொடு, எங்களை விட்டும் சலாமத்தை யார் மூலமாக தொந்தரவு கொடுக்காது. பொதுவாக வெளியே வாகனத்தை எடுத்துட்டு போகும் பொழுது நம்ம ஒழுங்கா போயிட்டு இருந்தா கூட பக்கத்துல போறோம் ஒழுங்கா போவான்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப பேணுதலா ரொம்ப பயபக்தியோடு தக்குவாவோடு மெதுவா போய்கிட்டு இருந்தா கூட பின்னாடி வரலாம் வேகமாக தட்டி விட்டு போயிடுவான். அவன் போய்கிட்டே இருப்பான், விழுந்து அவ்வளவுதான் முடிஞ்சு. இது மாதிரி தான் நிறைய விபத்துகள் நடக்கிறது. ஏன் கேட்டா போறவங்க அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. நாம யாரையும் எதுவும் செய்யாவிட்டாலும் கூட அடுத்தவர்களின் மூலமாக சில சமயங்களில் பிரச்சனை ஏற்படும். எந்த தேவையும் இல்லாம பார்க்கிங் இல்லாத இடத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி வண்டியை நிறுத்தும் போது அடுத்தவங்க வண்டியை எடுக்க முடியாத அளவுக்கு நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கக்கூடிய தவறுகள். எங்கேயாவது சில சமயங்கள்ல என்ன செய்வாங்க, போன் வந்துருச்சு உடனே வண்டியை நிறுத்தி போன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டர்ன் ஆகக்கூடிய இடமாக இருக்கும், டிராபிக் ஆகக்கூடிய இடமா இருக்கும். அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. யாராவது வந்து இழிச்சுட்டாங்கன்னா ஒரு முறைப்பா சண்டை போடும். ஆனா நின்றது தப்புங்கிறது அவனுக்கு தெரியாது. நமக்கு நிற்கக்கூடாது, இது ரெண்டு பேசக்கூடாது, கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி போகணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதனால யா சலாம் சல்லிம்னா ஒரு சல்லிம் என்ன, எங்களுக்கும் சலாமத்தை கொடு, எங்களின் மூலமாகவும் யாரின் மூலமாகவும் எங்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை விட்டும் சலாமத்தை கொடு என்று துவா செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைதான் நம்முடைய பாதுகாப்பு என்பது அவ்வளவு முக்கியமானது. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது. அது எல்லா நிலையிலும் சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலாமத், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பில் தான் நம்முடைய வாழ்க்கையே எல்லா நிலைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வது போன்று அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் என்று துவா செய்வது போன்று நாமும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு என்பது அல்லாஹ் நாடாவிட்டால் யாருக்கும் எந்த நிலையிலும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான், அது மாதிரியான சூழலை உருவாக்குகிறான். அப்படிங்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், நாமளும் பேணுதலாக இருக்க வேண்டும். பல ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய ரெண்டு சூறா, குல் பிரப்பில் ஃபலக், குல் பிரப்பின் நாஸ், இந்த ரெண்டு சூறா இருக்குது. இந்த ரெண்டு சூறாவை யார் சாயங்காலமும் காலையிலையும் ஓதுறாங்களோ எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்வான், அல்லாஹ் பொறுப்பாகி கொள்வான். மாபிர சைட் என்று சொல்லுவாங்க. எல்லா ஆபத்துகள் இருந்தும் அதுல பாதுகாப்பு இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் வச்சு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சின்ன சின்ன கலிமாக்கள் நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது ஏற்படக்கூடிய நாம் எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அதை விளங்கி அமல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.